அப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஆமாம் காய்ஸ், என்னுடைய ட்ரைம்ப் ஸ்பீட் 400ஓட முகரையை மாற்றலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். ரீசன் என்னன்னா, கார்பன் ரேசிங் பிராண்ட்லேருந்து விண்ட்ஷீல்டு வந்து என் பைக்குக்கு போட்டிருந்தேன். அதோட கிளாம்ப் வந்து உடஞ்சி போச்சு. அதோட கிளாம்ப் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு கிளாம்ப் சைடு வந்து உடஞ்சிருச்சு. ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணும்போது உடஞ்சிருச்சு. சரி, மாற்றுறது தான் மாற்றுறோம், இந்த ஹெட்லைட் கிரில்லையும் சேர்த்து மாற்றிடுவோம். அதுவும் வந்து வெயிலில் ரொம்ப ஃபேடாகி வந்து பெயிண்ட் எல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. அதில் அதை வந்து அது ரொம்ப தக்கையாக இருக்கிறதால வந்து ஃபாஸ்ட்டாக போகும்போது வந்து லைட்டில் வந்து இடிச்சு லைட்டை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கஸ்டம் அவங்களுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஹெட்லைட் கிரில் வந்து ஆர்டர் போட்டுட்டேன். இந்த வாட்டி என்ன பண்ணுறோம், விண்ட்ஷீல்டையும் மாற்றுறோம், ப்ளஸ் வந்து ஹெட்லைட் கிரில்லையும் மாற்றுறோம். சரி, விண்ட்ஷீல்டை மாற்றலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன விண்ட்ஷீல்டு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் இன்டர்நெட்லேயும் நிறைய சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ராயல் என்ஃபீல்டு விண்ட்ஷீல்டு வந்து நம்மளுடைய ட்ரைம்ப்புக்கு கரெக்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு லுக் வைஸாகவும் சரி, ப்ளஸ் வந்து அதோட யூசேஜ் வைஸாகவும் சரி, இது வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. இப்போ வந்து ராயல் என்ஃபீல்டோட விண்ட்ஷீல்டு வந்து நம்மளுக்கு போடணும்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக பில்ட் பண்ண ஒரு கிளாம்ப் தேவை. அந்த கிளாம்பை வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இந்த கிளாம்ப் வந்து மும்பையில் தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிளாம்ப் எங்கே வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில் வந்து நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இந்த ராயல் என்ஃபீல்டு விண்ட்ஷீல்டு மட்டும் நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். விண்ட்ஷீல்டும் வந்துருச்சு கைஸ். விண்ட்ஷீல்டு வந்து வச்சு பார்த்தா பக்காவாக இருந்தது. விண்ட்ஷீல்டோட ஹோல்ஸும் கிளாம்பில் இருக்கிற ஹோல்ஸும் வந்து கரெக்டாக பொருந்துச்சு. இப்போ வந்து விண்ட்ஷீல்டு வந்து கிளியரில் இருக்குது. எனக்கு வந்து கிளியராக வச்சிருக்கிறது வந்து பிடிக்கல. ஸோ வந்து நம்ம வந்து ஷேடு மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விண்ட்ஷீல்டு வந்து ஸ்டிக்கர் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கார்லலாம் ஓட்டுவோம் இல்லையா சன்ஷேடு, இந்த சன்ஷேடை வந்து மாற்றினதுக்கப்புறம் விண்ட்ஷீல்டோட லுக்கே மாறிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஃபைனல் அவுட்புட் விண்ட்ஷீல்டு. ஸோ அதையே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய டாஸ்கே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த விண்ட்ஷீல்டு மாற்றுறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. எல்லாத்தையும் வந்து டிஸ்மேண்டல் பண்ணி ஹெட்லைட் முதற்கொண்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்தால் தான் வந்து நம்மளால் வந்து பர்ஃபெக்டாக மாட்ட முடியும். முதல்ல வந்து இந்த விண்ட்ஷீல்டில் வந்து இந்த ஸ்க்ரூ போடுறதுக்கு வந்து ஒரு லப்பர் வாஷர் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாம்ப் வாங்கும்போது அதுவும் கூட சேர்ந்து வந்தது. அதை போடுறதே மிகப்பெரிய டாஸ்காக இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக நாலத்தையும் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் டிஸ்மேண்டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்று எல்லாத்தையும் மாட்ட ஆரம்பித்தேன். இது எல்லாத்தையும் வந்து மாட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து ப்ரீவியஸ் லுக்கு. இப்போ வந்து இது வந்து புது லுக்கு. விண்ட்ஷீல்டு மட்டும் இல்லை, முன்னாடி இருக்கிற ஹெட்லைட் கிரில்லும் வந்து மாறி இருக்கு. ஸோ எந்த லுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்களும் ட்ரைம்ப் வச்சிருக்கீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி செட்டப் பண்ணணும், இந்த கிளாம்ப் வேணும் அப்படின்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் யார்கிட்ட வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பரும் கொடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம்.